ரைட். இப்ப 27வது கேள்வி வந்து பாத்தீங்களா இருக்கண்டா, இலத்திரன்கள் சில சமயங்களில் துணிக்கைகளாகவும் சில சமயங்களில் அலைகளாகவும் தொழிற்படுகின்றன என்று சொல்றாங்க. இந்த கூற்று பிழை. எப்பவுமே வந்து பார்த்தோமா இருக்கண்ட இலத்திரன் துணிக்கையாயும் அலையாயும் தொழிற்படும். சில சமயம் என்று சொல்றது பிழை என்று பார்த்தாங்க. முதல் தடவை பேப்பர் செய்யும் இதே மாதிரி கூற்றுக்களை போட்டது தானே. இரண்டாவது கூற்று வந்து பார்த்தோம்னா இலத்திரன்கள் துணிக்கை இயல்பு அலை இயல்பு ஆகிய 2 இயல்புகளையும் உடையன. அது சரி. அப்ப நீங்க வந்து பார்த்தா முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது கூற்று சரியண்டா. உங்களோட கூற்று வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையா இருந்து கூற்று 2 சரியா இருக்குமா இருக்குண்டா உங்களோட புள்ளடைத்தாள்ல வந்து 4வது விட போடுவீங்க. எல்லாருமே உங்களோட பேப்பர் யார்கிட்ட பேப்பர் வச்சுக்கிறீங்களோ பிரச்சனை இல்ல. முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது கூற்று சரின்னு சொல்லி போட்டுட்டு விடை 4 என்று குறிச்சு விடும். சரியா இல்லைன்னா சரியா போட்டுவிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 28வது கேள்வி வந்து பாருங்க. இப்ப விளங்குது செய்யறேன். சரி, 28வது பாருங்க. கதோட்டு கதிர் துணிக்கைகள் மின்காந்தம் ஒன்று. நான் இப்ப எழுதியிருக்கேன் மின்காந்தம் என்றது மின்புலம் என்றதும் ஒன்று. மின்காந்தம் என்றது மின்புலம் என்றதும் ஒன்று. அதை கவனிக்கலையே. சரி, ஓகே. மின்காந்தம் என்றது மின்புலம் என்றதும் ஒன்றுதானா? ரைட். அதால கதோட்டு கதிர் துணிக்கைகள் மின்காந்தம் ஒன்றில், அதாவது மின்புலம் ஒன்றில் நேர்முனைவை நோக்கி கவரப்படுகிறது. மின்புலத்தில் நேர்முனைவை நோக்கி கவரப்படும்டா சரிதானே? அதான் கவனிக்காதபடியால நாங்க பிள்ளைன்னு போட்டோம். ஏன்னா காந்தம் கிடந்தபடியால தானே காந்தம் நாங்க நச்சிட்டோம். காந்தத்துல எங்கடா நேர்முனைவு இருக்கு என்று நாங்க பிள்ளை போட்டுனாங்க. அப்படிதான். சரி, ஓகே, பரவாயில்லை. இனி தெரிஞ்சு கொள்வோம் நாங்க. சரி, கதோட்டு கதிர் துணிகள் மின்காந்தம் ஒன்றில் நேர்முனைவை நோக்கி கவரப்படுதுன்ற சரி. இரண்டாவது பாருங்க, கதோட்டு கதிர்கள் எதிரேற்றப்பட்டவை. மறையேற்றப்பட்டவை தானே. அப்ப மறையேற்றப்பட்டதா இருக்கிறபடியால என்ன செய்யுது? மின்காந்தத்துல வந்து மின்புலத்துல நேர்முனைவை நோக்கி கவரப்படுது. அப்ப உங்களுக்கு முதலாவது கூற்றும் சரியா இருந்து இரண்டாவது கூற்றும் சரியா இருந்து ஒன்று கொண்டு விளக்கமாயும் இருக்குமா இருந்தா முதலாவிட போடுவீங்க. முதலாவது கூற்றும் சரியா இருந்து இரண்டாவது கூற்றும் சரியா இருந்து ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாட்டிக்கு இரண்டாவிட போடுவீங்க. அப்ப இங்க எத்தனை விட போட போறீங்க? முதலாவது விட போடுவீங்க. அடுத்தது பாருங்க. அப்ப இது முதலாவது விட. அடுத்த மூன்றாவது பாருங்க. கதோட்டு கதிர்கள் காந்த மண்டலத்தினால் திசை திருப்பப்படும். காந்த புலத்தால திசை திருப்பப்படும் தான். புலத்துக்கு செங்குத்தாக திசை திருப்பப்படும். அது வடகாந்த முனைவையோ தென்காந்த முனைவையோ நோக்கி திரும்பாது. ஆனா திசை திருப்பப்படும் என்ற சரி. கதோட்டு கதிர்கள் நேரேற்றம் உள்ள துணிக்கைகளை கொண்டது. கதோட்டு கதிர்கள் என்ன ஏற்றம்? மறையேற்றம். எங்க நேரேற்றம் இருக்க போகுது. அவ முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிள்ளையண்டா. எத்தனை விட போட போறீங்க? மூன்றாவது போடுவீங்க. உங்களுக்கு முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிள்ளையண்டா, நீங்கள் மூன்றாவது போடுவீங்க. அருஷனன், ஓகேடா? ரைட். 30வது கேள்வி. கதோட்டு கதிர்கள் மிக மெல்லிய அலுமினியம் தகடுகளுக்கு ஊடாக ஊடுருவும். இந்த கூட்டு சரின்னு எடுத்தாக்கள் ஒரு பாப்போம். அப்ப சரிதான். ரைட். கதோட்டு கதிர்கள் மிக மெல்லிய அலுமினியம் தகடுகளுக்கு ஊடாக ஊடுருவும்டா சரி. கொஞ்சம் தடிப்பு கூடவா இருந்துச்சுன்னா தான் ஊடுருவாது. நான் சொன்னானே அண்டைக்கு அந்த 3.5 மில்லி மீட்டரை விட தடிப்பு கூடவா வருமா இருக்கண்டா தான் ஊடுருவ இயலாம போகும். மிக மெல்லிய என்று தானே சொல்லினோம். அந்த மிக மெல்லிய அலுமினியம் தகடுகளுக்கு ஊடாக ஊடுருவும் என்ற சரி. கதோட்டு கதிர்கள் அல்பா துணிக்கைகளை கொண்டது. அப்படியோ? கதோட்டு கதிர்ன்றது என்னது? என்ன துணிக்கைகள்? இலத்திரன்கள். சரி, இலத்திரன்கள் வந்து பார்த்தா யாருக்கு ஒப்பானதா இருக்கும்? பீட்டா கதிர்களுக்கு ஒப்பானதா இருக்கும். அல்பா யாருக்கு ஒப்பானதா இருக்கும்? ஹீலியத்தின் கருவுக்கு ஒப்பானதாக இருக்கு. அது இரண்டாவது கூற்று பிழை, முதலாவது கூற்று சரி. அப்ப சரி பிழை என்ற அதுக்குமே மூன்றாவது தான் போடுவீங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 26வது கேள்வி செய்யல. 26வது கேள்விக்கு பிழை சரி 4வது விட 28க்கு 27க்கு பிழை சரி 4வது விட 28க்கு முதலாவது விட 29க்கு 30க்கு வந்து மூன்றாவது விட. நாங்க அடுத்த இது அடுத்த கிழமை நாங்க செய்ய வந்து பார்த்தோம்னா கூற்று கேள்விகள் இந்த மாதிரி வரக்கூடிய கூற்று கேள்வி ஒரு 10 கேள்வியும் அதை விட வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி. ஸ்ட்ரக்சர் எப்படி விட எழுதுன்னு பழகுவோம் நாங்க அடுத்த கிழமை செய்யல. இப்ப என்னண்டா வந்து உங்களுக்கு பேப்பர் வகுப்புல பழகத்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்ப வரைக்கும் எக்ஸாம் ஒரு பெரிய இது இல்ல. எக்ஸாம் தானே என்ற ஒரு மேலைக்கு மாறணும். எக்ஸாம் என்று சொல்லி அதை பெருசா கழிக்காம எக்ஸாம் தானே என்று மாறணும்னா என்ன செய்யும்? நிறைய எக்ஸாம் செய்யும், கதை செய்வோம்.
இனி முதலாவது கேள்வியில இருந்து பா. எனக்கு நான் மினக்கட மாட்டேன். முன்ன கேள்விகள்ல அணுக்கரு இவற்றால் தொகுக்கப்பட்டுள்ளது. 4வது விட புரோத்தன்கள் நியூத்திரன்கள் ஆகியவற்றுடன் மற்ற அடிப்படை துணிக்கைகளும். இலத்திரனின் ஏற்றத்தை மிக திருத்தமாக துணிந்தவர் ரோபர்ட் மில்லிகன். 2வது விட மின்னோர் அணு இயல்பை பெற்றிருக்கின்றது எனும் உண்மை முதலில் யாரால் உயிர்த்தறியப்பட்டது? டொனி. மின்னைக்காவக்கூடிய அடிப்படை துணிக்கை இலத்திரன் பேர் வச்சது யாரு? டொனி தான். அவர்தான் மின்னியல்பை ஃபர்ஸ்ட் சொல்ற டொனி. 4வது விட இலத்திரனின் ஏற்றத்தை பரிசோதனை மூலம் அளவறை முறையில் நிர்ணயித்தவர் திருப்பி அதே கேள்வி வந்துட்டு மில்லிகன். 2வது கேள்வி 4வது கேள்வி என்ன கேள்வி? ஒரே கேள்விதான், தமிழ் மட்டும் வித்தியாசமா இருக்கு. ரைட். ஏன்னா இவை கடந்த கால பல்தேர்வு வினாக்களில் இருந்து சுடப்பட்டது. சரி, கடந்த கால பாஸ் பேப்பர் கேள்விகள் இருந்து சுடப்பட்டவை. அதனால திருப்பி கேள்விகள் பார்த்தா ரிப்பீட் ஆகிருக்கு ஓட்டத்துல. அடுத்த இலத்திரண்ட மின்னேற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதத்தை பரிசோதனை முறையாக செம்மையாக துணிந்தவர் யாரு? தாம்சன். ரைட். அப்ப எத்தனையா விடாது? 4வது விடதான். அணுக்கட்டமைப்பின் பிளம்புடிங் மாறியை முன்வைத்தவர் அதுவும் தாம்சன் தான். 2வது விட அணுக்கட்டமைப்பு தொடர்பான பிளம்புடிங் மாறியை பிழை என நிரூபித்தவர் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். இதான் விஷயம். டால்டன் கருத்தை பிழை என்று நிரூபிச்சது தாம்சன். தாம்சன் கருத்தை பிழை என்று நிரூபிச்சது ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட் கருத்தை பிழை நிரூபிச்சது நீல்ஸ் போர். சரி, நீங்க ஒரேடியா தொங்கலுக்கு போயிட்டீங்களே. சரியா? ஓகே. பின்வரும் எவ்விஞ்ஞானி மூலகங்கள் அணுவெண்ணை துணிதலுடன் மிகவும் சம்பந்தப்பட்டவர் யார்? அணுவெண்ணை துணிஞ்சது மோஸ்ட்லி ஹென்ரி மோஸ்ட்லி இல்லாட்டி ஜெஃப்ரி மோஸ்ட்லி. 2வது விட மூலகங்கள் அணுவெண்ணை துணிவதற்கு எக்ஸ் கதிர் நிறமாலைகள் பயன்படுத்தப்பட்டன. 3வது விட எக்ஸ் கதிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ரோஞ்சனால. சரி, அப்ப அதுவும் 3வது விட. என்னட்ட இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ல முதல் 10 கேள்வியுமே பார்த்தோம்டா சரியா செஞ்சிருக்கணும் என்றார்கள். என்னட்ட இருக்கக்கூடிய பேப்பர்ல முதல் 10 கேள்விக்கும் விட சரியா வந்திருக்கின்றார்கள். உங்கள்ட்ட இருக்கிற பேப்பர் ஒரு பேப்பரும் இல்ல அப்படியே? சரி, ஓகே. சரி, 9 கேள்வி சரி என்று இருக்கிறார்கள். 3 பேர்ட்ட பேப்பர் இருக்கு, 4 பேர்ட்ட பேப்பர் இருக்கு. யார்ட்ட பேப்பர்? திலக்ஷனா. யாராவது? சரி, ஓகே. மற்றது பிரீத்திகா. ஓகே. மற்றது தீபிகா. திலானியா. சரியா? திலானியா ஏடாது? நீ வேற யாருக்கு அந்த 9 கேள்வி சரின்றது? ரவீஷ் அப்புச்சி. ரைட், ஓகே. சரி, 11வது கேள்வி. கடைசி எல்லாத்தையும் பாக்குறேன். வெளிப்புறத்தில் உள்ள சக்தி படியில ஒரே ஒரு இலத்திரனை கொண்ட மூலகம் இது. என்ன விட போட்டீங்க? சோடியம். சரி, ஓகே. அப்ப 4வது விட நீங்க தான் சொல்றீங்க. என்ன இது நான் உங்களுக்கு படிப்பிக்கல. இது காப்போத்தா சாத்தா தானே? சரி, நான் ஊத்தால பிராதலா படிப்போம். ரைட். திணிவு நிறமாலையை பின்வருவனவற்றில் இதனை வசதியாக துணிவதற்கு பாவிக்கலாம். திணிவு நிறமாலை சமதானிகளும் சார் வழங்கல்களும். திணிவு நிறமாலையை பயன்படுத்தினால் தாம்சனும் அஸ்டனும், வில்லியம் அஸ்டனும் ஜே தாம்சனும். 13வது கேள்வி வித்தியாசமாக இருந்திருக்கலாம். இலத்திரனின் திணிவு வரிசை என்ன விட போடுறீங்க? 1028 கிராம். 5வது விட. இந்த திணிவு வரிசை என்ற என்னண்டாடா, நீங்கள் உங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு நம்பரை விஞ்ஞான முறை குறிப்பீட்டுக்கு மாத்துறீங்க. விஞ்ஞான முறை குறிப்பிடுண்டா முதலாம் தசமதானத்துக்கு மாத்தினீங்கள் தான். மாத்தினா பிறகு 10 அடுக்கா என்ன வருதோ அதான் திணிவு வரிசை. நான் இலத்திரன திணிவு எழுதிக்க 9.1 தர 1028 கிராம் தான் எழுதினான். அந்த முதலாம் தசமதானத்துக்கு ஒரு இலக்கத்தை எடுத்துட்டு 10 அடுக்கா என்ன வருதோ அதுக்கு பேர் தான் வரிசை. இப்ப நான் சும்மா கேட்கிறேன், ஒரு ஆள் பார்த்தமா இருக்கண்டா 300 நானோமீட்டர் சொல்றேன். சரி, 300 நானோமீட்டர் சொல்றேன். இதை நீங்க ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு மாத்துறீங்க. மீட்டருக்கு மாத்தினா பிறகு இதுல வரிசை என்னவாக இருக்கும்? 10 9. எத்தனாம் தசமதானத்துக்கு மாத்தணும் தாங்க? 7 வேற வேற. ஏன் 300 தர 10 9 மீட்டர்ண்டா முதலாம் தசமதானத்துக்கு மாத்தோண்டா இதுன்னு எழுதணும் நாங்க. இத
3 தான் எழுதும். அதாவது 3.5 தர 2 தானத்தை இங்க வந்து பார்த்தா குறைக்கிறீங்க. இங்க 2 தானத்தை என்ன செய்ய போறீங்க? குறைக்க போறீங்க. அதாவது வந்து பார்த்தா 100ஆல வந்து பார்த்தா பெருக்க போறீங்க. 10 என்ன வரிசை? 10 முதலாம் தசமதானத்துக்கு எந்த எண்ணையுமே மாத்திட்டு அது சார்பா வந்து என்ன அடுக்கு வருதோ அதுக்கு பேர் தான் வரிசையா. சரி, இது பழைய கேள்விகள் இப்ப இப்படி வாரதில்லை, ரெண்டாலும் தெரிஞ்சு கொள்றதுக்காக. அடுத்தது அலுமினியம் 1327 முன்னேறயன். முன்னேறயன்டா 3+ 3 நேரயன் தான். 3+ நாங்க என்ன நடந்திருக்கு? 3 இலத்திரன்கள் யாரோடைய போயிருக்கும். சரி, அப்ப இப்ப எத்தனை இலத்திரன் இருக்க போகுது அலுமினியம் 3+ல? 10 இலத்திரன்களும் எத்தனை நியூத்திரன்கள்? 14 நியூத்திரன்கள் முதலாவது விட. ரைட். 10 இலத்திரன்களும் 14 நியூத்திரன்களும். அதே மாதிரி தான் அடுத்த கேள்வி வந்து பார்த்தா மெக்னீசியம் 1225 M2+ உள்ள இலத்திரன்களினதும் நியூத்திரன்களினதும் எண்ணிக்கை. அப்ப இலத்திரன்கள் எத்தனை? 10, நியூத்திரன்கள் 13. 10 13. சரியா? இந்த 15 கேள்வி வரைக்கும் செய்யப்பட்ட கேள்விகள்ல எனக்கு இந்த கேள்வியை நீங்க திருப்பி விளங்கப்படுத்தி விட நல்லா இருக்கு. என்ன நீங்க என்ன கேள்வி எதிர்பார்க்கிறீங்க? படியங்களை முதலாவது வாங்கு. 15 கேள்வி, இந்த கேள்வி ஒரு திருப்பி விளங்கப்படுத்தி விட்டா நல்லா இருக்கு. இரண்டாம் வாங்கு படியங்கள். இல்ல 13. என்ன விளங்கல சொன்னது? சரி, ஓகே. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ரெண்டமா நிறைய நம்பர் தர்ற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து 16,310 நம்பர் தாரமா இருக்கண்டா இதை நீ விஞ்ஞான முறை குறிப்பு சொல்லி எழுதுவாங்க. இந்த எண்களை வந்து பார்த்தோம்னா விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதுறமா இருக்கண்டா முதலாம் தசமதானத்துக்கு எழுதுற. முதலாம் தசமதானத்துக்கு எழுதுறா வந்து 1.631 எழுத போறியண்டா எத்தனை ஆளு கிட்ட நீ பிரிக்கிற? 1 2 3 4 தான். இங்கால வந்து பார்த்தா 14 எழுதி விட்டு அதே பிரமாணம் இருந்தா எந்த ஒரு இலக்கமா இருந்துச்சுன்றாலுமே இந்த மாதிரி முதலாம் தசமதானத்துக்கு வந்து அதை மாத்தி அதுக்கு பிறகு 10 அடுக்காக உனக்கு என்ன அடுக்கு வருது இதுக்கு பெயர் தான்டா வரிசை. உதாரணத்துக்கு ரெண்டமா வந்து பாத்து இப்ப இப்படி நம்பர் 0.0000123 நம்பர் இருக்கண்டா என்ன செய்ய போற? நீ வந்து முதலாம் தசம் எழுத போற எப்படி எழுதுவா? 1.2 எழுத போற. எழுதிட்டு 1 2 3 4 தானம் வந்து பார்த்த மாதிரி இருக்க. நீயா தள்ளி குறிச்சி இருக்க. அவ்வளவு தானம் முன்னுக்கு வேற வேணும் 10/4 சொல்லி. அப்ப இதுக்கு என்ன வரிசை இருக்கு? அந்த 10/4 வரிசையா இருக்கு. இந்த மாதிரி வந்து இப்ப இலத்திரன் திரும்பி நாங்க நார்மலா எழுதிக்கலையே 9.1 தர 10/28 தானே எழுது கிராம் எழுதி. அப்ப அங்க ஏற்கனவே நாங்க இந்த இலக்கத்தை முதலாம் தசமதானத்துல வச்சிருக்கோம். வரிசைன்றது வந்து பார்த்தோம்னா இருக்குன்னா 10/28 கிராமாவே இருக்க போதும். சரி, ரெண்டாம் இல்ல மூன்றாம் 4. சரி, ஓகே. அப்ப சப்பரிசையம் என்ன? 16வது கேள்வி. ஒரு மூலகத்தின் அணுவை பற்றிய பின்வரும் கூற்றுக்கள்ல வந்து எது உண்மையற்றது? ஒரு மூலகத்தினுடைய அணுவை பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எது உண்மையற்றது? தரப்பட்ட மூலகத்தின் எல்லா அணுக்களிலும் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை ஒரே அளவானது. என்ன வித்தியாசப்படும் மூலகங்கள்ல? ஒரு மூலகத்தின் எல்லா அணுக்களையும் என்ன வித்தியாசப்படும்? சமதானி என்று ஒன்று உருவாகமா இருக்குன்னு என்ன வித்தியாசப்படும்? நியூத்திரன்கள் வித்தியாசப்படும். இலத்திரனும் புரோத்தனும் எப்படி இருக்கு? சமனாத்தானேடா இருக்கு. அப்ப தரப்பட்ட ஒரு மூலகத்தின் நீ ஒரு மூலகத்தை கருதறியா இருக்காச்சுண்டா தர்ற அந்த மூலகத்தின் எல்லா அணுக்கள்லயுமே இருக்கக்கூடிய இலத்திரங்கள் எண்ணிக்கை ஒரே அளவான. சரி, இரண்டாவது வந்து பார்த்தா தரப்பட்ட ஒரு மூலகத்தின் எல்லா அணுக்களிலும் உள்ள நியூத்திரன்களின் எண்ணிக்கை ஒரே அளவான. அதுதான் பிழை. நியூத்திரன்கள் எண்ணிக்கை ஒரே அளவா இருக்கீங்களா தானே எங்களுக்கு சமதானிகள் சொல்லி கை கேட்க ஒரு மூலகத்துக்கு தானே சமதானி இருக்கு. நியூத்திரன்கள் எண்ணிக்கை ஒரே அளவானது என்பது பிழை. மூன்றாவது தரப்பட்டுள்ள மூலகத்தின் எல்லா அணுக்களையும் உள்ள புரோத்தன்களின் எண்ணிக்கை சமனா. அணுவண்டாலே புரோத்தன்கள் எண்ணிக்கை சமனா தான் இருக்கு. கார்பன் என்றால் 6வது மூலகம் என்றால் 6 புரோத்தன் தான் இருக்கு. 4வது கூற்று தரப்பட்ட மூலகத்தின் எல்லா அணுக்களிலும் உள்ள நியூக்ளியோன்களின் எண்ணிக்கையும் சமனன்று.
இந்த நியூக்ளியோன்டா என்னண்டா கருவில் காணப்படுபவை. கருவில் என்னென்ன இருக்கும்? பிரதானம். கருவுக்குள்ள பிரதானம் என்னென்ன இருக்கு? புரோத்தன்களும் நியூத்திரன்கள். எல்லா அணுக்கள்லயுமே புரோத்தன் நியூத்திரன் சமனா இருக்கும் ஒரு மூலகத்துக்கு. இல்ல, நியூத்திரன் வேறுபடுதன்றா கருவுல காணப்படுறது என்ன செய்ய போகுது? வேறுபடத்தானே போகுது. ரைட். ஆக பார்த்த மாதிரி சமன் அன்று தானே சொல்லி நம்மங்களுக்கு வந்த கூட்டு சரி. இந்த இடத்துல ஏன் இந்த கேள்வியில இப்படி ஒரு வார்த்தை போட்டேன்னா முதல் 3க்கு வாசிச்சு 2வது என்ற செலக்ட் பண்ணணும். விளங்கப்படுத்திக்கிட்டே கேட்கும். அதுக்காகத்தான் மற்றபடி அந்த கூட்டுல இருக்கிற வார்த்தை இதனை பெருசா கிடக்கலாம் அங்க பார்க்க தேவை. அப்ப தரப்பட்ட ஒரு மூலகத்தின் எல்லா அணுக்களிலும் உள்ள நியூக்ளியோன்கள் தான் கருவன்கள். இல்லாட்ட பேப்பர்ல நிறைய எழுதிவிடுங்க. நியூக்ளியோன்களை கோடு போட்டு கருவன்கள். கருவன்டா கருவில் காணப்படுபவை. கருவன் அது நியூக்ளியோன்கள் சொல்லலாம். கருவன்கள் அது பார்த்தா சமன் இல்லாம இருக்கும் என்ற சமதானிகள் வர்றபடியாக. அடுத்தது தரப்பட்ட மூலகத்தின் அணுவன். தரப்பட்ட மூலகத்தின் அணுவன் அதே மூலகத்தின் அணு ஒன்றின் இலத்திரன்களின் எண்ணிக்கைக்கு சொன்னது சரிதான். புரோத்தன் எண்ணிக்கை அது இலத்திரன் எண்ணிக்கைக்கும் சமனா இருக்கும். அவ தவறானது கேள்வி 2வது விட. உண்மையற்றதெல்லோ கேள்வி அதுல 2வது விட. அடுத்த பாருங்க, இலத்திரன் கற்றியொன்றை பற்றி பின்வரும் கூற்றுக்கள்ல இது உண்மையானது. அது கதோட்டை நோக்கி கவரப்படுகிறது. அப்படி அது கதோட்ல இருந்தா விழுக்கிட்டே போகுது. யார நோக்கி கவரப்படும்? அனோட நோக்கி கவரப்படும். அது வடகாந்த முனைவை நோக்கி கவரப்படுகிறது. தென்காந்த முனைவை நோக்கி கவரப்படுகிறது. இல்ல சரியோ? இல்ல, அது அனோட்டுக்கு அப்பாலே திருப்பப்படுகிறது. அப்படி அனோட்டுக்கு வரவிடாம அப்பாலே போ அப்படி அனுபவப்படுது இல்ல. ஆக மொத்தத்துல மேலுள்ள கூற்றுக்கள் யாவும் பொய்யானவை. ஓகே, 18வது கேள்வி. கத்தோட்டு கதிர்குழாயில் அவதானித்த இந்த கேள்வியை கவனமா பாருங்க. இது 2021 அப்படி பேப்பர்ல வந்த கேள்வி. இப்ப கிட்டடியில வந்த கேள்வி ஒரு 4 வருஷத்துக்கு முதல். நிச்சயம் பழங்கேள்விகளா 90ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு கேள்வி எல்லாம் இருக்குது. அதோட கம்பேர் பண்ணிக்க ஒரு 5 வருஷம் பக்கத்து பேப்பர். கதோட்டு கதிர்குழாயில் அவதானிக்கப்பட்ட கதோட்டு கதிர்களுடன் தொடர்புபட்ட துணிக்கைகள் பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்க. கதோட்டு கதிர்களுடன் தொடர்புபட்ட துணிக்கைகள். முதலாவது, துணிக்கைகள் ஏற்றமற்றன. என்ன ஏற்றம்? மறையேற்றம். அவை அனோட்டிலிருந்து கத்தோட்டுக்கு நேர்கோட்டு வழியே செல்லும். என்னது? கத்தோட்டில இருந்து அனோட்டுக்கு நேர்கோட்டு வழியே செல்லும். மாறியல்லோ அது ஜனுபரன். அடுத்தது 3வது கவனிங். அவற்றின் ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் ஈன்கீழ் எம்மானது குழாயில் உள்ள வாயுவின் இயல்பு அமுக்கம் என்பவற்றை சார்ந்திருக்கும். அப்படியே ஏற்றத்தின்கள் திணிவு விகிதம் ஒரு மாறிலி. யாருக்கு அமுக்கத்துல வாயுல தங்கி இருக்கு? நேர்கதிர்களுக்கு தான் தங்கி இருக்கும். கதோட்டு கதிர்களுக்கு தங்கி இருக்காது. 3வது கூற்றுமே பிழை. அவை செல்லும் திசையை காந்தப்புலமும் மின்புலமும் பாதிக்கும். சரிதானே? காந்தப்புலத்துல புலத்துக்கு செங்குத்தா திரும்பும். மின்புலத்துல நேரேற்றப்பட்ட தட்டால கவரப்படும், மறையேற்றப்பட்ட தட்டால தள்ளப்படும். 4வது விட சரி. அடுத்து, அவற்று கதோட்டு கதிர்குழாயுள்ள வாயுவை அயனாக்கு மாற்றல் கிடையாது. குறைந்த நேர்கதிர் உருவானது. உள்ளே இருக்கிற வாயு அயனாகினபடியால நேர்கதிரை உருவானது. அந்த கூற்று பார்த்தா 5வது கூற்று பிள்ளை. ஆக விட 4வது. இதுக்கு ஏண்டா 3வது விட போட்டோம்? ஓ, நீதான், நான் இல்லை. 3வது தானே போட்டணும். அடுத்தது 19வது கேள்வி. அணுக்கட்டமைப்பு தொடர்பாக செய்யப்பட்ட பின்வரும் கண்டுபிடிப்புகளை கருதுக. ஒரு கதோட்டு கதிர்குழாயுள்ள நேர்கதிர்கள் யார் கண்டுபிடிச்சது? யூஜின் கோல்ஸ்டீன். ஒரு கதோட்டு கதிர்குழாயில் இருக்கக்கூடிய நேர்கதிர்களை கண்டுபிடிச்சது. 2வது, சில வகை கருக்களின் மூலம் உருவாக்கும் கதிர்த்தொழிற்பாடு ஹென்றி பெக்ரல். எத்தனை விட போட்டீங்க? 5வது. வாசி பாத்துறீங்களா? தமிழ் வடிவா இருக்கல்ல. ஒதிகன் கோல்ஸ்டைன். 2020ஆம் ஆண்டு 1வது MCQ. 2020ஆம் ஆண்டு 1வது MCQ அப்படிதான் டைப் பண்ணிருந்த. யூஜின்னு டைப் பண்ணி இல்ல, ஒஜிகன் தான் கிடந்தது. அப்படியே காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ண இந்த கேள்வி. ஏன்னா உங்களுக்கு தமிழ்ல இப்படியும் பிரச்சனை வருமென்று காட்டுறதுக்காண்டி. உங்களுக்கால கோல்ஸ்டீன் இருந்தா காணும். நான் ஏற்கனவே சொன்னானே, மோஸ்ட்லி ஞாபகம் இருந்தா காணும். அவர் ஹென்ரியா இருந்தா என்ன, ஜெஃப்ரியா இருந்தா எங்களுக்கு என்ன,
மோஸ்ட்லி என்ன ஞாபகம் இருந்தா சரி, அணு என்ன துணிஞ்சவர்ன்றது. சரி, நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சது? செட்விக். ரைட். இவ்வளவு வந்து முதல் 20 கேள்வி. இந்த முதல் 20 கேள்விக்குல இந்த குறித்த கேள்வி எனக்கு ஒருக்கா திருப்பி விளங்கப்படுத்தி விடுறா, எந்த கேள்வி கேட்க போறீங்க? இந்த முதல் 20 கேள்விக்குள்ள இந்த கேள்வி எனக்கு திருப்பி விளங்கப்படுத்தி விட்டா எல்லாம் இருக்கு. டிலானி இந்த வாங்குகாரர் கேட்கணும் இருக்கிற மாதிரி இல்ல. காவியா கேட்கணும் அவ்வளவு தட்டுங்க. கேட்கணுமாமா? டவுட் ஏதும்? மூன்றாவது வாங்கு. நீங்க விளங்கப்படுத்தி நல்லா தான் இருக்கு. நாங்க ஆன்சர் பாஸ் பண்ணிக்கிறோம், இங்க சுதப்பிட்டோம். அடுத்த எக்ஸாம் நாங்க விட மாட்டோம். அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இருக்கணுமா? சோ அவ்வளவு ஈஸியா எல்லாம் வந்து இதை விடுறே இல்லை. மேக்சிமம் நான் வந்து பார்த்தா அந்த முதல் 26 கேள்வி தானே, அந்த முதல் 26 கேள்விக்குல ஒரு 5 பிழை வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவேன். ஒரு 5 பிழை வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவேன் முதல் 26க்குள்ள. ரைட். ஸோ மற்றபடி வந்து பார்த்த மாதிரி இருக்குண்டா வந்து திருப்பி வழியா கவனமா இருந்து படிச்சேதான் ஆக வேணும். சரி, டவுட் ஏதும் இல்ல? அப்புகு படிங்க, டவுட் எதுவும் பண்ண மாட்டாரு. சரி, 21வது கேள்வி இதுப்பா. சரி, ஏபிசிடி கேள்விகள். ஏபிசிடியை பொறுத்த வரையில ஏபி சரி என்ற முதலாவது விட, பிசி சரி ரெண்டாவது விட, சிடிக்கு 3, ஏடிக்கு 4, வேற தேர்வுகள் கண்டுபிடிச்சீங்கன்னா 5ஆவது போட போறீங்க. முதலாவது பேர் தரப்பட்ட மூலகம் ஒன்றின் சமதானி ஒரே எண்ணிக்கையான நியூத்திரன்களை கொண்டிருக்கும். பிழை. நியூத்திரன் வேறுபட்டதான் எடாப்பு சமதானி. ஒரே எண்ணிக்கையான புரோத்தன்களை கொண்டிருக்கும். சரி. ஒரே எண்ணிக்கையான இலத்திரங்களை கொண்டிருக்கும். சரி. ஒரே எண்ணிக்கையான கருவன்களை கொண்டிருக்கும். பிள்ளைதான். கருவில் இருக்கிறார்கள் வித்தியாசப்படுவினம் தானே. அதான் கருவில தான் யார் இருக்க போயினும்? நியூத்திரனே இருக்க போகுது. அப்ப என்ன விட போட போறீங்க இருக்கு? பி கம சி. சரி, இரண்டாவது விட ஓகேடா? ஓகே இல்லையா? சரி சொல்லு. கருவன் என்றா திணிவன் தான் கிட்டத்தட்ட. புரோத்தனன் நியூத்திரன் தான். கருவில் காணப்படுபவை இப்பதானே சொன்னார். கருவுக்குள்ள இருக்கிறார் கருவன். சரி, தமிழால பிழைச்சு போயிருந்த கேள்வி. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து 22வது தொப்பியில நாங்க செஞ்ச கேள்வி. அட்டவணை எழுத இதே மூலகத்து கேள்வி நாங்கள். ரைட். SN 50 118 அணுவுக்கு பின்வரும் மெக்கூட்டி உண்மையானவை. ABD 5ஆவிட போட்டார்கள் இருக்கிறீங்களா? A, B, C, D சரி, 5ஆவது விட. இப்படி 5ஆவிட போட்டிருந்தாலே சரிதான். அது ABC போட்டியோ ABD போட்டியோ என்ன தெரியாது. பட் 5ஆவது விட 50 இலத்திரன்கள், 50 புரோத்தன்கள், 118ல இருந்து 50 போனா 68 நியூத்திரன்கள். அந்த மூன்றுமே சரி. இலத்திரன்களினதும் புரோத்தன்களினதும் எண்ணிக்கை 118 சொல்லியிருக்கான். அந்த சீக்கூட்டு அது பிள்ளை. அது புரோத்தன்களையும் நியூத்திரன்களினதும் எண்ணிக்கை, அல்லது இலத்திரன்களினதும் நியூத்திரன்களினதும் எண்ணிக்கை அப்படி சொல்லலாம் தானே. நான் இலத்திரனை நியூத்திரனை கூட்டினால் 118 தானே வரும். புரோத்தனையும் நியூத்திரனையும் கூட்டினால் 118 இருந்தா புரோத்தனும் இலத்திரனும் சமனா தானே இருக்க போகுது. அணுவண்டா. அடுத்தது 23வது கேள்வி. சோ பிசி சாரி, இதுக்கு ஏபிடி 5ஆவிட 23வது பேராப்பு. வலிமையான காந்தப்புலம் ஒன்றிலே பீட்டா கதிர்கள் வடகாந்த முனைவை நோக்கி கவரப்படும். எந்த ஒரு ஏற்றமுள்ள துணிக்கையும் புலத்துக்கு செங்குத்தாகத்தான் திரும்பும். சரியோட சின்மயன். எந்த ஒரு ஏற்றமுள்ள துணிக்கையும் புலத்துக்கு செங்குத்தாகத்தான் திரும்பும். பீட்டாண்டா வடமுனைவு, அல்பாண்டா தென்முனை வண்டி இல்ல. ரைட். ஆக வந்து பார்த்தோம்னா வலிமையான காந்தப்புலம் ஒன்றிலே பீட்டா கதிர்கள் வடகாந்த முனைவை நோக்கி கவரப்படும் என்றது பிழை. இரண்டாவது தென்காந்த முனைவை நோக்கி கவரப்படும் என்றதும் பிழை. புலத்துக்கு செங்குத்தாக திரும்பும். அவ்வளவுதான். அடுத்த மின்புலம் ஒன்றிலே அல்பா கதிர்கள் நேரேற்றப்பட்ட தட்டினால் தள்ளப்படும். ஏன்னா அல்பாக்கு என்ன ஏற்றம்? நேரேற்றம். அல்பாக்கு நேரேற்றம், பீட்டாக்கு மறையேற்றம், கேமாக்கு ஏற்றமும் இல்ல திணிவும் இல்லை. ஒன்றான். அல்பா ஹீலியத்துல கருவையொத்தது நேரேற்றம், பீட்டா இலத்திரனையொத்தது மறையேற்றம், கேமான்றது வந்து EMR மின்காந்த கதிர்ப்புகள், அதுக்கு ஏற்றமும் இல்ல திணிவும் இல்லை.
ஆக வந்து பார்த்தோமா இருக்கின்ற நேரேற்றப்பட்ட தட்டால தள்ளப்படும் அல்பா கதிர். ஏன் அதுக்கு நேரேற்றம் இருக்கு, அதால தள்ளப்படும். அடுத்தது மின்புலம் ஒன்றிலே கேமா கதிர்கள் மறையேற்றப்பட்ட தட்டை நோக்கி கவரப்பட மாட்டாது. சரிதான், மறையேற்றப்பட்ட தட்டை நோக்கி கவரப்படாது, நேரேற்றப்பட்ட தட்டை நோக்கியும் கவரப்படாது. ஆக வந்து சிடி சரி, மூன்றாவது விட. சிடி சரி, மூன்றாவது விட. 24வது கேள்வி. அணுக்கட்டமைப்பை துணியும் பொழுது இரக்க குழாய்களினுடனான பரிசோதனையில் கண்டுபிடித்த நேர்கதிர்கள் பற்றி உண்மையான நேர்கதிர்கள் பற்றி கேட்கிறான் கேள்வியா. முதலாவது, அவை கதோட்டு கதிர்களுடன் ஒருமிக்க இருக்கும் அதே வேளை, அந்த கதோட்டு கதிர்களுடைய ஒருமிக்க இருக்கும் அதே வேளை துளைகளுடைய கதோட்டுக்கு பின்னால் இருக்கும் பிரதேசத்தில் காணப்படும் துலக்கத்துக்கு பொறுப்பானவை. நான் கோல்சீனை தானே செஞ்சு பார்த்தவர். கதோட்டை வந்து பார்த்த நுண்துளையிடப்பட்ட கதோட்டை பாவிச்சவர். கதோட்டுக்கு பின்னுக்கு வந்து பார்த்த என்ன கலர்ல ஒளிர்வு தெரிஞ்சது, வெளிரிய சிவப்பு நிறமான ஒளிர்வு தெரிஞ்சது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து கதோட்டு கதிரம் என்ன செஞ்சு கொண்டு இருந்தது, ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அது நான் கலர் படத்துல வந்து கீழே ஒரு படம் ஒன்று இருந்தாங்க, அந்த கலரா படிக்க கீழே ஒரு படம் ஒன்று வச்சிருந்தா பச்சை கலர்ல வந்து பாட கதோட்டு கதிர் போற மாதிரி உள்ளுக்குள்ளேயே நேர்கை உருவாகி வாரமாயி ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள இருக்கினான். பட் அந்த வெளிரிய சிவப்பு நிறம் என்ற நேர்கதிர்களால வருது, வெளிரிய பச்சை என்றது வந்து கதோட்டு கதிர்களால வருது. திருப்பி வாசிக்கிறேன் பாருங்கோ. அவை கதோட்டு கதிர்களுடன் ஒருமிக்க இருக்கும் அதே வேளை துளைகளுடைய கதோட்டுக்கு பின்னால் இருக்கும் பிரதேசத்தில் காணப்படும் துலக்கத்துக்கு பொறுப்பானவை. இரண்டாவது, அவை அணுக்களில் இருந்து அல்லது மூலக்கூறுகளில் இருந்து இலத்திரன்கள் விளக்கப்படுவதால் உருவாகின்றன. உள்ள இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுல வாயு அணுக்கள்ல காணப்படுற இலத்திரன் அகற்றப்பட்டுதான் அது உருவாகுது. அப்ப சரிதான் அந்த கூற்று. மூன்றாவது பேர், அவை மீதி வாயில் தங்கியிராத திணிவுள்ள துணுக்கிகளை கொண்டன. அப்படியோ மிச்ச வாயில தங்கி இருக்கு, வேளாங்களுக்கு உருட்டினாம் என அந்த கூற்றுப்புல. நாலாவது, அவை மின்புலத்தினாலும் காந்த புலத்தினாலும் பாதிக்கப்படுவதில்லை. என்னடாப்பா, ஏற்றமுள்ள திணிக்கி என்றாலே மின்புலத்தாலையும் காந்த புலத்தாலையும் பாதிக்கப்படும். அது ரெண்டுமே பிழ. அப்ப ஏ பி சரி. 25வது கேள்வி. கதோட்டு கதிர் துணிக்கைகள் முதலாவது எதிரேற்றமுடையன, சரி. நேர்கோடுகளில் செல்கின்றன, நினைக்கிறீங்க சரி. வடகாந்த முனைவை நோக்கி கவரப்படும், பிழை. தென்காந்த முனைவை நோக்கி கவரப்படும், பிழை. சரியோ, அப்ப என்ன விட அதுக்கு முதலாவிடதான். பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது இவை சரியானது அல்ல சரியானவை? கதோட்டு கதிர் குழாய் ஒன்றினுள் அணு அல்லது மூலக்கூறு ஒன்றிலிருந்து இலத்திரனை அகற்றும் பொழுது நேர்கதிர்கள் உண்டாகின்றன. அச்சாதானே இது? ஓமே, சரிதானே? ஓகே. இரண்டாவது, கதோட்டு கதிர்கள் கதோடில் இருந்து ஆரம்பமாகின்றன, நேர்கதிர்கள் அனோடில் இருந்து ஆரம்பமாகின்றன. பிழை. அனோட்டுக்கு அருகில் என்ன, அனோட்ல இருந்து துவங்குகிறது. சரி. கதோட்டு கதிர்கள் மின்காந்த கதிர்ப்புகளின் ஒரு வகையாகும். இவ்வளவுதான், ரைட்? அப்படியோ மின்காந்த கதிர்ப்பு. அப்ப என்ன விட போட போறீங்க? ஏபி முதலாவது விடதான். சரி, இதுவரைக்கும் செய்த 30 கேள்விகள்லையும் ஏதாச்சும் ஒரு கேள்வி திருப்பி விளங்கப்படுத்தி விடுங்கோ என்றார்கள். சிம்பிளா தான் இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோமா இருக்கின்றா வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான பாஸ் பேப்பர்ஸ், கிட்டத்தட்ட 48 வருஷ பாஸ் பேப்பர். பழைய கேள்விகள் ஒரு 48 வருஷத்துல வந்த கேள்விகள்ல இருந்து பொறுக்கப்பட்டிருக்கு எல்லா கேள்விகளுமே. ரைட், உங்களை ஃபர்ஸ்டா அந்த பேப்பர் வந்து பார்த்தா நான் ப்ரிப்பேர் பண்ணது, அதே மாதிரி வாரக்கிழமை தரப்போற பேப்பர் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது தான். பாடம் ஒரு மாதிரி ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸா போயிக்கலாம். இப்ப உள்ளது கேள்வி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான். இந்த மாதிரி வந்து எம்சிக்கு வந்து 3 பேட்டர்ன்ல எங்களுக்கு கேள்வி வரப்போகுது. ஒரு பேட்டர்ன் வந்து 5 விடையும் எங்களுக்கு வரும். நாங்க வாசிச்சு ஒரு விடையை தான் செலக்ட் பண்ண போறோம். ஏபிசிடி வரவுகளுக்கு ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தேர்வுகளும் இருக்கலாம். ஏ மட்டும் சரி, பி மட்டும் சரின்னு கூட விடைகள் வரலாம். என்ன 5ஆவதா போட போறோம் எல்லாத்துக்கும். ரைட், அப்படி தனித்தனியா வந்தாலும் 5ஆவதா போட போறோம். 2க்கு மேல வந்தாலுமே 5ஆவதா போட போறோம். 4மே சரியா வந்தாலும் 4மே பிள்ளையா வந்தாலும் 5ஆவதா போட போறோம். இந்த 4 தீர்வுகளுக்கு மட்டும்தான் 1 2 3 4 நம்பர் குறிக்க போறோம். இதுல வந்து பார்த்தமா இருக்கு.
அந்த கூற்று கேள்விகள் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்க போதும். ரெண்டு கூற்றையுமே வாசிக்கிறீங்கள், சரி பிள்ளையை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. உங்களுக்கு இந்த கடைசி 3 விடையும் பிழைக்க வாய்ப்புகள் குறைவு. சரி பிள்ளை பிள்ளை சரி பிள்ளை பிள்ளை தானே. இந்த முதல் 2 தான் வந்து பார்த்தோம்னா வாசிச்சுட்டு ஒன்றத்தான் போடணுமா 2 போடணுமான்றதை நாங்க யோசிக்க பார்ப்போம். நீங்க முதலாவது கூற்று வாசிக்கிறீங்கள், உங்களோட மனசுல வந்து பார்த்தோம்னா இதுதான் விளக்கம் என்று தோணுது. உங்களுக்கு என்ன விளக்கம் என்று தோணுதோ அதே கூற்று தான் 2வது கூற்றா இருக்குமா இருக்கண்டா நீங்க முதலாவது விடயம். உங்களை மனசுக்கு தோணாத வேற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு விளங்கப்படுத்தி இருப்பானா இருக்கண்டா 2வது விடயம் போட போறீங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தோம்னா உங்களை நம்பித்தான் கேள்வி செய்யணும், கூற்றுக்கேள்விகள் வாசிச்சு செய்யீர்கள். மொத்த பேப்பரை உங்களை நம்பித்தான் இருக்கும் என்றாலுமே கூற்றுக்கேள்வி என்றது கிட்டத்தட்ட உங்களோட நம்பிக்கையை உடைக்கிற கேள்விமாய்த்தான். நீங்க நினைச்சொரு விடையை போடுவீங்கள், பார்த்தா வந்து பார்த்தோன்னா பிள்ளைன்றது தோணுமா இருக்கு, கன்செப்டா இவர் விளங்கப்படுத்திக்கல, ரைட் இப்படி நானும் யோசிச்சிருக்கலாம் தானே, நான் இப்படித்தானே யோசிச்சனா இதேன்ல தோணும் உங்களுக்கு. நான் யோசிச்ச விதத்துல அந்த நேரத்துல கேள்வி செய்யல எந்த பிள்ளையுமே இருக்காது. என்னண்டா ஒரு 50 MCக்கு பேப்பர் வந்து 2 மணித்தியாலத்துல செய்ய வேண்டி வாரது. இந்த 30 கேள்வின்றது வந்து பார்த்தமா இருக்குன்னா உங்களுக்கு 1 மணித்தியாலத்தை விட கூடின நேரம் தரணும். இந்த கேள்வி வந்து பாத்தீங்க செய்ய போறீங்களா இருக்குன்ற 1 மணித்தியாலத்தை விடவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கூட நேரம் தரணும் இந்த பேப்பர் செய்யறதுக்கு. பட் 40 நிமிஷம் 1 மணித்தியாலம் 40 MCக்கு 30 MCக்கு வேண்டா கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் தரணும் ஃபுல்லா செய்யறது. நான் தரவே மாட்டேன், நடக்கவே மாட்டுது. ஏன்னா நாங்கள் பிராக்டிஸ் பண்றது எப்படி என்றா ஆரம்பத்துல சும்மா விஞ்ஞானிகள் இதுகள் அப்படித்தான் வாசி செஞ்சு வந்து போறோம். நாங்க இன்னும் ஒரு கணித்தல் கேள்வியுமே செய்ய துவங்கல. கணித்தல் செய்ய துவங்கின கேள்விகள் எதுவும் நாங்க பழைய அந்த C7 நியூலம்டா இருக்குதாங்க, இன்னும் அதை பயன்படுத்தி ஒரு கேள்வி கூட நாங்கள் பேப்பர்ல செய்ய துவங்கல. எங்களுக்கு தெரியும் வாசிச்சு விட போறதை விட சுருக்கலண்டா நாங்க கட்டாயம் வந்து பார்த்தா ஸ்லோவா தானே செய்யுது. வாசிச்சு விட போட்டு செய்யற வெளியோட சுருக்கல் வரவில்லை கிடைக்க கட்டாயம் 2ஆம் தடவை அது ஒருக்கா திருப்பி செஞ்சு பார்க்கணும்னு எங்களுக்கு தோணும். நேரம் காணாம இருந்தாங்க நாங்க செஞ்சு பாக்குறது இல்லாட்டி அவ்வளவு கான்பிடென்டா இருக்கணும். நான் சுருக்கி செஞ்சாலை விட சரியாத்தான் இருக்கும்ன்றத கான்பிடென்டா பிராக்டிஸ் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் கேள்விகள் செய்யல உங்களோட டைமிங் வந்து பார்த்தமா இருக்கண்டா சரியான குறைவா இருக்கும். நீங்கள் நல்ல வேகமா கேள்வி வாசிக்கிறீங்கள், பாடம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு, விட வருது. நோட்ஸ்ல வேற என்ன இருக்கு எங்களுக்கு, பானையில இருந்தா கப்பையில வரும், அவ்வளவுதான். தியரி வந்து பார்த்தோமா இருக்கு, நாங்க தெளிவா படிச்சிருக்கிறோம். அவர் எங்களுக்கு எதையுமே விடாம படிப்பிச்சிருக்கிறாருன்றா எங்களால எந்த கேள்விக்கும் விட செய்யல. அவர் சும்மா ஷோர்ட்டா விளங்கப்படுத்திட்டு போறார், ஆனா கேள்விய பெருசு பெருசா கேட்கிறாரா இருக்கணும் எங்களுக்கு விட வரா ஒன்று. 2வது வந்து நோட்ஸ் குறுக்கிற கேள்வி வந்து ஆளால ஒவ்வொரு மாய்ச்சி இருக்குது, ஒவ்வொருத்த அப்ரோச்சும் ஒவ்வொரு மாய் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கேள்வி குயிக்கா முடிஞ்சிடும், ஒரு சிலருக்கு அந்த கேள்வி வந்து கிடந்து இழுபடும், ஆளால வித்தியாசப்படும். ஸோ நோட்ஸ் கேள்வி வாசி செய்யற பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய டைமிங்ன்றது வந்து பார்த்தோம்னா சரியான குறைவா தான் இருக்கும். நான் எப்ப கல்குலேஷன் கேள்விகள் மாறி சுருக்கிற கேள்வி போடுறேனோ அப்பதான் வந்து பார்த்தோமா இருக்கண்டா உரிய நேரங்கள் தரும். இதே இந்த 30 MCக்கு வந்து பார்த்தா ஒரு இதுக்குள்ள ஒரு 8 கேள்வி 9 கேள்வி சுருக்கிற கேள்வி போறேன்னா இருக்கண்டா அது 1 மணித்தியாலம் 10 நிமிஷம் தான் வரும். சோ அது நாங்கள் இப்ப நாங்க C7 நியூ லம்டா படிச்சுட்டு லம்டா வச்சுக்கணும் நியூ மட்டும் தானே கணிச்சு விளையாடி இருக்கு. அதுக்கு அங்கால இருக்கக்கூடிய கணித்தல் பகுதி முடிஞ்சோடனே இந்த முதலாவது பாடத்தை பொறுத்தவரையில ஒரே ஒரு கணித்தல் பகுதி தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு கணித்தல் பகுதி தான் இருக்கு. அதுக்கு பிறகு ஃபுல்லாகி வந்து பார்த்தா நோட்ஸும் அதன் ஆழமான விளக்கமும் சரியான தந்திரங்களை பாவிச்சு விட கண்டுபிடிக்கிறது. தந்திரங்களுக்கு நாங்க இன்னும் வரையில, இது வரைக்கும் நாங்க நோட்ஸை சப்பி மட்டும் தான் வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் பயோ படிக்கிற ஆக்களுக்கும் கெமிஸ்ட்ரியில படிச்ச ஆக்களுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை, அந்த மாதிரி தான் படிச்சிருக்கிறோம். இன்னும் நாங்க வந்து பார்த்தோம்னா வந்து கெமிஸ்ட்ரியின் அந்த உண்மையான நிலைக்கு வரையில, இது ஃபுல்லா வாசிச்சு விட போடுறது தானே. இதுல எதுவும் குழப்பமா இருக்கிற மாதிரி எதுவும் கேள்வி இருக்குமோ இல்லை தானே, அந்த நேரத்துல குழம்பி இருப்போம் அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமும் கடைசி வந்து இல்லை. நீங்க வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து அடுத்த எக்ஸாமுக்கு ரெடி ஆவீங்கள். அடுத்த திங்கட்கிழமை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10 இந்த கூற்று காரண கேள்விகளும் அதை விட வந்து ஒரு அமைப்பு கட்டுரை கேள்வியும் இருக்கு. நான் முன்ன நீ கேட்ட மாதிரி டோல்டன் பகுதி டோல்டன் கோல்ஃப் அந்த மாதிரி உறவில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் 4 இருக்கு. அப்படி யோசிக்கிறேல, இப்படித்தான் யோசிக்கிறேன் பிரட்டு வாழ. ரைட். ஸோ நாளை விஷயம் என்ன சும்மா சிம்பிளா சொல்றது, ஆக்காளிக்கு இயலாது வெளியே விகிதம் மிகச்சிறிய துணிக்க திணிவு பெருமனில் ஒத்தவை, அவ்வளவு தான். அவ்வளவு சும்மா எழுதினீங்கடா சரி. அங்க வரியும் அவர் வந்து பார்த்தோம்னா படியா விட்டுருப்பார், ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு 2 வரி படி 8 வரி விட்டுருப்பார்.
அதுக்கு 8 வரையிலையும் எழுதி முடிக்கணும் போட்டு வந்திருந்து எஸ்ஏ எழுதுறேன். சரி, பந்தி பந்தியா எழுதுறேன். சும்மா சிம்பிளா 4 வரையில முடியுதுன்னா விட எழுதி முடி, அவ்வளவுதான். சரி, உனக்கு பார்த்தோம், எனக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் தான், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையில அந்த வார்த்தை மட்டும்தான் முக்கியம், வசன நட முக்கியம் இல்லை. சரி, டோல்டனின் அணுக்கொள்கையின் முதலாவது விதி யாதெனில் நிலையை போட்டு இன்வெர்டர் கமா பார்த்தோம்னா கொடுத்து ஆகும். சரி, இதெல்லாம் வேண்டாம். சரி, சோ அப்படி நோட்ஸ் தானே நான் எதுவும் இல்லத்தானே. சோ நானும் எதிர்பார்க்க மாட்டேன் நீ விடை எழுதணும்ன்றக்காண்டி பார்த்தோம்னா அப்படி எல்லாம் எழுதா. டோல்டன் இதுல குறிப்பிடப்பட 4 கருத்துக்கள் எதுனா முதலாவது கருத்து, 2வது கருத்து, 3வது கருத்து, 4வது கருத்து, இது மட்டும் தான் எழுதிக்கிறார். முதலாவது கருத்து, 2வது கருத்து, 3வது கருத்து, அப்படி எழுதா. தெளிவா படிங்க. கொஞ்சம் கொஞ்சமா தானே படிச்சு கொண்டு போறோம். கொஞ்சம் 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 கூட தான் படிக்கிறேன். பட் உங்களை பொறுத்தெல்லாம் சொல்லேக்கல ஃபுல்லாயே கொஞ்சமா படிக்கிற மாதிரி தானே கிடக்கு. ரைட், அப்படியே படிச்சுட்டு போனோம்டா. சரி, இதுவரைக்கும் பார்த்தமாக இருக்கண்டா நாங்க இந்த பாடத்தை பொறுத்த வரையில படிச்ச விடையே ஸ்டார்டிங்ல இருந்து நான் சும்மா ஒரு ரீகேப் மாதிரி கைக்கிறேன். இதுக்கு பிறகு நாங்க படிக்க முடியாது, காமெடி சேனல் தான் இருக்கு, போக முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்தமாக இருக்கண்டா சடத்தின் இயல்புகள் நடத்தைகள் தொடர்பாகத்தான் நாங்க படிக்கிறோம் இந்த பாடத்துல. ஆவர்த்தன அட்டவணையை பொறுத்தவரையில மொத்தமா 118 மூலகங்கள் இருக்குமா இருந்துச்சுண்டா அதுல அணுவின் 83க்கு மேற்பட்ட மூலகங்களை நாங்க கதிர்த்தொழிப்பாட்டு மூலகம் என்று சொல்லி சொல்றோம். இந்த கதிர்த்தொழிப்பாடு பற்றி ஆராய்ஞ்சவர் ஹென்றி பெக்கல் என்றும், அந்த கதிர்த்தொழிப்பாடுல வெளிப்படக்கூடிய கதிர்கள் அல்பா பீட்டா கேமாவா இருக்கும் என்று ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் கண்டறிஞ்சதாயும் நாங்க படிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்குமே ஆரம்பம் பார்த்தோம்னா ரசாயனியவியல் துவக்கம் பார்த்தோம்னா எம்பிடாக்லஸ். எம்பிடாக்லஸ் பார்த்தோம்னா உலக பதார்த்தங்கள் சார்பா நிலம் நீர் காற்று நெருப்பால உலக பதார்த்தங்கள் ஆக்கப்பட்ட என்ற கருத்து சொன்னா பிறகு இந்துக்களால அதுக்கு மேலதிகம் ஆகாயம் என்ற ஒரு விஷயம் இருக்கு நம்பப்பட்டது. டிமோக்ரிட்டஸ் அட்டோமோஸ் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினவர். அரிஸ்டோட்டில், பிளேட்டோ அதை இல்லை என்று சொல்லி சொன்னவர். பிறகு ஜான் டால்டன் கம்ஸ், அவர் பார்த்தோம்னா 4 கருத்துக்களை பார்த்தா முன் வச்சுட்டு போறார். இது எல்லாத்துக்கும் பிறகு மின்னைக்காவக்கூடிய அடிப்படை துணிக்கைய, அதாவது அணுகின்ற மின்னியல்பு சார்பா ஜான்ஸ்டன் ஜீஸ்டோனி பார்த்தோம்னா 22 பேரை வைக்கிறார். கதோட்டு கதிர்குழாய் பார்த்தோம்னா குரூப்ஸால கண்டுபிடிக்கப்படுது. அதுல ஆய்வுகள் பார்த்து நடக்குது. கதோட்டுக்கு அந்த இயல்புகள் அவதானிக்கப்படுது. அதுல பார்த்தோம்னா எக்ஸ் கதிர்கள் பார்த்தா ரோஞ்சனால கண்டுபிடிக்கப்படுது. பிறகு இலத்திரண்ட, அதாவது ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையான விகிதம் மாறலி என்று பார்த்தா தொம்சன் துணியிறார். தொம்சன் துணிஞ்சா பிறகு பார்த்தோம்னா அவர் இலத்திரண்ட ஏற்றத்துக்கும் திணிவுக்கு மாலிய துணிஞ்சதோட இலத்திரன் தான்றதை கண்டுபிடிக்கிறார். தொம்சனால பார்த்தோம்னா பிளம்புடிங் மாறியும் முன்வைக்கப்படும். ஜோன் டால்டனால கோல்ஃப் மாறியும் முன்வைக்கப்பட்ட பிறகு தொம்சனால பிளம்புடிங் மாறியும் முன்வைக்கப்படும். இதுக்கு பிறகு பார்த்தமாக இருக்கண்டா இலத்திரண்ட ஏற்றத்தையும் திணிவையும் தனித்தனியே துணிகிறதுக்கு ஏற்ற மாதிரி நெய்த்துளி பரிசோதனையோட இலத்திரண்ட ஏற்றத்தை முதல்ல பார்த்தா ரோபர்ட் மில்லிகன் துணிகிற இலத்திரண்ட ஏற்றம் கண்டுபிடிக்கப்படுது, திணிவு கண்டுபிடிக்கப்படுது. கதோட்டு கதிர்களுக்கு மறையேற்றம் இருக்கிற மாதிரி அந்த குழாயில நேரேற்றம் இருக்கான்றதை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அந்த ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ற பார்த்தா யூஜின் கோல்ஸ்டீன். யூஜின் கோல்ஸ்டீன் பார்த்தமாக இருக்குன்னா நுண்துளையிடப்பட்ட கதோட்டுகளை பயன்படுத்தி அதுல இருந்து வெளிப்பட்ட கதிர்கள் அவதானிக்கல நாங்க என்னென்ன வாயுவை உள்ளுக்க விரும்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் வித்தியாசப்படுது. அது வாயில இருந்து உருவாகுது என்று அவர் கண்டுபிடிக்கிறார். அதுல பார்த்தோம்னா ரதர்ஃபோர்ட் ஒரு வித்தியாசமான பரிசோதனை செய்யற. உள்ளுக்க விடக்கூடிய வாயுவை ஐதரசன் வாயுவா நிரப்புற. ஐசன் வாயை நிரப்பிட்டு அதுல இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்ப்புகள் பார்த்தமாக இருக்கண்டா ஒரு இலத்திரண்ட திணிவோட ஒப்படைகளை ஏறத்தாழ 1140 மடங்கு, அதாவது 1137 மடங்கு பெரிய திணிவா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அதை புரோத்தன் என்று சொல்லி பார்த்தா நிரூபிக்கிறார். இதுக்கு பிறகு பார்த்தா புரோத்தன் எங்க காணப்படுது என்ற ஒரு பரிசோதனை எங்களுக்கு இருக்கு. அதான் நாங்க பார்த்தா அந்த ஷீட்ல அடுத்தா படிக்க வேண்டிய பரிசோதனை. இதெல்லாம் முடிய பார்த்தோம்னா மூலகங்கள் கண்டுபிடிக்கப்படுது. மூலகங்களுக்கு பார்த்தா அணுவன் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை ஹென்றி ஜெஃப்லி மோஸ்ட்லி பார்த்தா கண்டுபிடிக்கிற. திணிவன்கள் பார்த்தோமாக இருக்கண்டா புரோத்தன்களுடைய நியூத்திரன்களுடைய கூட்டுத்தொகையாக இருக்கு. இப்ப இந்த திணிவன் சார்பான எண்ணக்கருவில திணிவன் அணுவன் ஒரே அணுவன் வேறுபட்ட திணிவன் என்ற கன்செப்ட் இருக்கிறார்கள நாங்க சமதானிகள் என்று சொல்லி சொல்லுவோம். அந்த சமதானிகளுடைய இருக்கைகளை முதல்ல சொன்னது பார்த்தா ஜே தோம்சனும் வில்லியம்ஸ் அஸ்டனும் திணிவு நிற மாலை தரவுகள்ல இருந்து பார்த்தோம்னா அந்த முடிவுக்கு வரையணும். சமதானிகளை பற்றியும் அந்த சார்வளங்கள் பெருமானங்களை பற்றியும் கண்டுபிடிக்கணும். சார்வளங்கள் இயற்கையில் இத்தனை சதவீதம் காணப்படுது.
ஒவ்வொரு சமதானியும் இயற்கையில எத்தனை சதவீதம் காணப்படுகின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க. சமதானிகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரே டேஷும் வேறுபட்ட டேஷும் இருக்கு. என்ன டேஷ்? ஒரே ரசாயன இயல்பும் வேறுபட்ட பௌதிக இயல்பும் இருக்கு. நான் தொடர்ந்து கழிச்ச மித்திரியாயிருவீங்க கேட்கத்தானே இருக்கு. ஒரே ரசாயன இயல்பும் வேறுபட்ட பௌதிக இயல்புகளுமே இருக்கும். அதை வச்சுக்கொண்டு வந்து பாக்க வந்து வேறுபட்ட பௌதிக இயல்பு கைக்க விளக்கிட்டா அது அந்த தெளிவா இருக்கலாம், அடர்த்தியா இருக்கலாம், உருகுநிலையா பொதுநிலையா இருக்கலாம். ரசாயன இயல்புன்றது வந்து அவருடைய தாக்குதிறன், நச்சுத்தன்மை, தகனமடையக்கூடிய இயல்புகளை பற்றி கதைக்கலாம் சொல்லி பார்த்தோம். எல்லாமே முடிய வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து சமதானிகள் பற்றின ஒரு ஐடியா முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்டா வந்து மின்காந்த கதிர்ப்புகளை பற்றி படிக்க துவங்கினாங்க. மின்காந்த கதிர்ப்புகள் என்று சொல்லக்கூடிய கதிர்ப்புகள் வந்து பார்த்தோம்னா மின்காந்த அலைவுகளை கொண்டிருக்கும். மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கேக்கல அவை எதாலையுமே பாதிப்படையாம விருத்தியாக்கப்படக்கூடிய அலைகள் தான் மின்காந்த அலைவுகள், மின்காந்த கதிர்ப்புகள். அதைக்கு எல்லாருமே வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து வெற்றிடத்துல ஒரே வேகத்துல பூவினம். அது 3 தர 18 மீட்டர் செகண்ட் -1. அது 2.99 தர 18 மீட்டர் செகண்ட் -1. அதுல டிவி அலை இருக்கு, ரேடியோ அலை இருக்கு, நுண்ணலை இருக்கு, ஐஆர் இருக்கு, கட்புல கதிர் இருக்கு, ஆச்சா பூச்சா கணக்கை இருக்கு. சொல்லி படிக்கிறோம். அதைக்கென்று ஒரு மீடுரன் இருக்கும், அதைக்கென்று ஒரு அலைநிலம் இருக்கும். அந்த மீடுரன் வந்து பார்த்தா நியூ, அலைநிலம் லண்டாவா இருக்குமெண்டா அந்த அலைண்ட வேகம்ன்றது வந்து பார்த்தா நியூ லண்டாக்கு சமனாக இருக்கும். இதுவரை ரசாயனவியல் இவ்வளவுதான். இவ்வளவு விஷயம் மட்டும்தான் படிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலதிகமா இந்த பாடத்துல இன்னுமே எதுவுமே கேள்விப்படையில. ரைட். இன்றைக்கு தொடர்ந்து நாங்க படிக்க போற விஷயம் என்று சொல்லி பார்த்தா இன்றைக்கு இல்ல, ரதர்ஃபோர்ட் வந்து பார்த்தோம்னா செய்திருக்கக்கூடிய அந்த பரிசோதனை உண்மையா வந்து பார்த்தோம்னா முதல்ல அணுவில கருவி இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறார். டால்டன் வந்து பார்த்தோம்னா வந்து முதல்ல கோல்ஃப் வந்து மாதிரி சொல்லிக்கலையும், ரதர்ஃபோர்ட் வந்து பார்த்தோம்னா தாம்சன் பிளம்புடிங் மாதிரி சொல்லிக்கலையும். டால்டன் வந்து பாத்தீங்கன்னா கோல்ஃப் வந்து மாறிய பற்றி கை கேக்கையும், தாம்சன் வந்து பாத்தீங்கன்னா பிளம்புடிங் மாறிய பற்றி கை கேட்கலையும். அணுவன்றது ஒரு பெரிய ஒரு அமைப்பு, சின்ன ஒரு தனியால் அவரை வந்து பார்த்தோமா இருக்குன்னா உள்ளால பூந்து ஆகையிடா போகலாம். டால்டனை பொறுத்தவரை, தாம்சனை பொறுத்தவரை இலத்திரன் இருக்கு. பட் இலத்திரன் வந்து பார்த்தா நேரேற்றத்தை கொண்ட ஒரு அணுவுக்குள்ள புதஞ்சி இருக்கு. ஆனா ரதர்ஃபோர்ட் சொல்லிக்க அணுண்ட கருன்ற ஒரு விஷயம் தனியே நிக்குது. அதை சுத்தி ஆங்காங்கே வந்து இருக்கக்கூடிய வெற்றிடத்துல வந்து பார்த்தா இலத்திரன்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அதை நீல்ஸ் போர் சொல்லிக்க ஆங்காங்கே எல்லாம் இலத்திரன்கள் இல்ல, அந்த இலத்திரங்கள் எங்க இருக்கு? சக்தி மட்டங்கள்ல இருக்கு. கே எல் எம் என்று சொல்லக்கூடிய வேறுபட்ட சக்தி மட்டங்கள்ல இருக்கு. இதை நீல்ஸ் போர் வந்து பார்த்தா சொல்றேன். இதெல்லாம் சொல்றேன். டால்டன் சொன்னதை பிளேன் நிரூபிச்சது தாம்சன். தாம்சன் சொன்னதை பிளேன் நிரூபிச்சது ரதர்ஃபோர்ட் சொன்னதை பிளேன் நிரூபிச்சது நீல்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைராக்கி போக போகுது. அந்த தொடர்ச்சங்கிலி வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் போக போகுது. நவீன காலத்துல வந்து பார்த்தமாக இருக்கின்ற வந்து 2 விஞ்ஞானிகள் நீல்ஸ் போர் சொன்ன கொள்கைகளை விடவே வந்து பார்த்தா அட்வான்ஸ் ஆன கொள்கைகளை சொல்லின. நீல்ஸ் போன்ற கொள்கைகளை வந்து பார்த்தா இன்னும் மாத்தின. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொரிங்கர், மற்றாள் வந்து பாத்தீங்கன்னா ஹெய்சன்பர்க் என்று சொல்லி 2 பேர். பட் அது எங்கட பாடத்திட்டத்துல இல்லை, உயர்தர பாடத்திட்டத்திலையுமே இல்லை. ஸோ அதால அந்த கடினமான பெயர்களை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள தேவையில்லை. ரைட். ஸோ வகுப்பு சார்பான ரிவிஷன் இதோட முடியுது.